Welcome to a2zknowledge.com. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து HTML. So HTML னா என்ன? So what is HTML அப்படினா HTML is a markup language. So Java, C, C++ எல்லாம் programming language மாதிரி. So what is HTML? So நம்ம HTML மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம்னா மெயினா வெப் டிசைன்காக யூஸ் பண்ணுவோம். So HTML is one that going to display your design in a web page. அப்படினா உங்க டிசைனை உங்க வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே பண்ண போகுது. ஸோ நம்ம ஜாவா சி ப்ளஸ் சொன்ன மாதிரி அதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி HTML மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நீங்கள் HTML படிச்சுட்டு உங்கள் ரெஸ்யூமில் போட்டாலோ அதை மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு அது கீழே HTMLனு போடணும். ஸோ இது வந்து உங்கள் வெப் டிசைனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா hypertext markup language இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நம்ம தியரி நிறையா பார்க்குறத விட நேராக ப்ராக்டிக்கல் போகலாம். ஸோ ஒரு blank நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் HTML இப்போ இது எப்படி கோடில் இதை எப்படி எழுதுறது, இது கோடிங் மாதிரி எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக நான் இதனோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு கோடுக்குன்னா ஒரு பாடி, ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும் இல்லைங்களா. நான் இப்போ உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சரை சொல்கிறேன். ஸோ HTML ஹெட்டு பாடி, ஸோ பாடி அண்ட் தென் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டேகுக்கும் ஒவ்வொரு டேக் ஓப்பன் டேக், ஒவ்வொரு ஓப்பன் டேகுக்கும் ஒரு என் டேக் இருக்கணும். ஸோ இதுதான் ஓப்பன் டேக்கும்பாங்க, இது க்ளோஸ் டேக்கும்பாங்க. ஸோ இதை வந்து என் டேக் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு நீங்கள் என் பண்ணணும், இதுதான் எண்டிங்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆரம்பித்த ஹெட்டு இங்கே முடியுதுன்னு அர்த்தம். ஸோ HTML அப்படிங்கிறது எப்போவுமே டாப் ஆஃப் தான் உங்கள் கோடில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டமில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது ஹெட்டு, ஒரு மனுஷனுக்கு தலை அப்படிங்கிற மாதிரி தான் ஹெட். ஸோ ஹெட்டில் வந்து நீங்கள் டைட்டில் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ டைட்டில்னு ஒரு டேக் நான் போவேன். ஸோ HTML எல்லாமே ப்ரீ டிஃபைன் டேக்ஸுங்க. ஆல்ரெடி இந்த டேக் எல்லாம் அவங்களே கோடு உருவாக்கும் பொழுதே கொடுத்தது. ஸோ இதில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு புது டேக் வந்து HTML க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் டைட்டில் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த டைட்டிலுக்குள்ளே ஹாய்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு நான் இப்படி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஹாய்னு எழுதிக்கிறேன். ஸோ ஹெட்டுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் மட்டும்தான் போடலாம். ஸோ பாடிக்குள்ளே தான் நீங்கள் ஆக்சுவல் கோடுக்கான கண்டென்ட்டையே எழுதணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஓப்பன் டேக்குக்கும் ஒரு க்ளோஸ் டேக் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் போடுறேன் இப்படி a2zknowledge.com அப்படின்னு. ஸோ என் பாடி, அதாவது என் வெப்பேஜில் இந்த டைட்டில்ங்கிறது இங்கே அன்டைட்டில்டு நோட் பேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த என்னோட டைட்டில்ங்கிறது ப்ரௌசரில் கூகுள் க்ரோமில் அந்த மேலே டேப்பில் ஹாய்னு வரும், அதுக்கு தான் இந்த டைட்டில். ஸோ இந்த a2zknowledge.com அப்படிங்கிறது என்னோட அந்த உங்கள் ப்ரௌசருக்குள்ளே ஒரு பேஜில் இந்த எழுத்து அப்படியே வரும். ஸோ இந்த H1ங்கிறது என்னென்னா இது ஒரு ஹெட்டிங் டேக்குங்க. ஸோ H1 H2ன்னு போட்டுகிட்டே போனீங்கன்னா அப்படியே உங்கள் ஃபாண்ட் சைஸ் ரெடியூஸ் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகிறதுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக HTML தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 20 to 30 டேக்ஸ் இருக்குங்க. லைக் பார்த்தீங்கன்னா பி, நான் சும்மா ஜஸ்ட்டு டேக் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். ஸோ இப்படி பி இருக்குது போல்டு பண்ணுறதுக்கு, இட்டாலிக். ஸோ பி ஓப்பன் பண்ணி பியை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அதுக்குள்ளே எழுதின எழுத்துலாம் போல்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இட்டாலிக். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் மார்க்யூ அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ மார்க்யூன்னு ஒரு டேக் போட்டு நடுவில் சம்திங் ஏதாவது எழுதி திரும்ப மார்க்யூ க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த உங்கள் டெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது பேசிக். ஸோ நான் இப்போ இந்த மார்க்யூவும் நான் இன்க்ளூட் பண்ணுறேனே இங்கேயே நான். ஸோ நீங்கள் மோர் தென் ஒன் டேக்கு கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ H1ங்கும் போது அந்த ஹெட்டிங், அதுக்கு அந்த சைஸ் ஆஃப் அந்த உங்கள் a2zknowledge.com சைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். H1னா இல்லை H2 H3 H4னு போட்டுக்கலாம். H4 வரைக்கும் இருக்குது, H4 H5 வரைக்கும் இருக்குது, நீங்கள் அதுபடி போட்டுக்கலாம். இந்த மார்க்கிங்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் போடலாம், ஓகேங்களா. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதும் இங்கே H1 மார்க்கிங்கும் போது இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மார்க்கியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் H1 க்ளோஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த a2z-knowledge.com என்ன பண்ணுன்னா இந்த 2 டேகுக்கான ப்ராப்பர்ட்டியும் அதோட அவுட்புட்டும் இது பண்ணும். ஒன்று h1னா சைஸ் ஃபாண்ட்டு, மார்க்யூ அப்படின்னா இந்த a2z-knowledge.com மூவ் ஆகும். ஸோ இப்போ இதை எப்படி ரன் பண்ணுறது? நான் நார்மலாக நோட் பேடில் தானே அடித்தேன். ஸோ இது பேசிக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம HTML ஃபுல்லாமே எக்லிப்ஸில் போடலாம். எக்லிப்ஸுங்கிறது ஒரு ஐடிஇ. ஜாவா டியூட்டோரியலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எக்லிப்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் எல்லா கோடும் போட்டிருப்பேன். அடுத்து எக்லிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ சேவஸ் நான் டெஸ்க்டாப் கொடுக்குறேன். ஒரு நேம் நான் வச்சுக்கிறேன், hello.html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணணுங்க. இல்லைன்னா அது சேவ் ஆகாது, ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ .htmlனு சேவ் பண்ணிட்டு இதுகிட்ட முடிச்சிடுங்க. இப்போ அங்கே பார்த்தீங்களா உங்கள் ப்ரௌசர் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி .html கொடுத்தனால அது இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ ஹலோ அப்படிங்கிற இந்த ஃபைல் உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த a2z-knowledge.com அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஓடும். ஸோ இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா இப்போ இங்கே a2z-knowledge.comனு வருது. ஸோ இந்த ஹேய் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலில் கொடுத்தோம் இல்லைங்களா, அதனால் அந்த ஹேய் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த a2z-knowledge.comங்கிறது நல்லா பெருசாக இருக்குங்களா, அது ஹெட்டிங் டேக் h1, h2 கொடுத்திங்கன்னா இன்னும் சின்னதாகும், h3 இன்னும் சின்னதாகும், அந்த மாதிரி. ஸோ மார்க்யூ இது அப்படியே மூவ் ஆகுதுங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டேக்ஸை நீங்கள் இந்த மாதிரி இந்த நோட் பேடில் அப்படியே போட்டு பாருங்கள். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி இதுதான். HTML ஓப்பன் ஆகிருந்தால் கடைசியில் தான் க்ளோஸ் ஆகணும். பாடி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கண்டென்ட்டாக நம்ம மெயினாக அடித்தோம்னா அதெல்லாம் இங்கே க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் a2z-knowledge.com. தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோவுக்கு.